ஹாய் காய்ஸ். நம்ம சேனல்ல நம்ம வந்து ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்க்கான ஆன்சர் கேஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்டா நடந்து முடிஞ்ச கெமிஸ்ட்ரி எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன்ல கெமிஸ்ட்ரி நடந்துச்சு இல்லையா? ஸோ அதோட ஆன்சர் கீயும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த ஆன்சர் கீயை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ the ஃபர்ஸ்ட் ஒன், பாக்ஸைட் as the composition, பாக்ஸைட்டோட காம்போசிஷன் Al2O3 NH2O தான். அதுக்கப்புறம் which of the following metal has the largest abundance in the earth crust? எர்த் கிரஸ்ட்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் தான். மோஸ்ட் ஈஸிலி லிக்விடபிள் கேஸ், ஈஸியா லிக்விடா மாறக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம். இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியா இது வந்து லிக்விடா மாறிடும். அதுக்கப்புறம் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் விச் ஹாஸ் ஒன்லி +3 ஆக்சிஜன் ஸ்டேட், +3 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம் தான். ஓகே, நமக்கு வந்து பொட்டாசியம் ஃபெரோ ஹெக்ஸாசைனேட் இருக்கு இல்லையா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல Fe2+ அயானோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Fe2+ அயான் அப்படிங்கிறப்ப இங்க பாருங்க அதோட எத்தனை மெட்டல் வந்து ஜாயின் ஆயிருக்கு, 6 ஜாயின் ஆயிருக்கா. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. அதுக்கப்புறம் த சாலிட் CO2 இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், CO2 அப்படிங்கிறது எந்த இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுலர் சாலிட் தான். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல் லிட்டர் பவர் -1. விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் லைக்லி டு ஆக்ட் அஸ் லெவிஸ் பேஸ், இதுல எது வந்து லெவிஸ் பேஸ் கிடையாது அப்படின்னா BF3 தான். ஓகேங்களா? 9th ஒன், the number of electrons delivered at the cathodes during electrolysis by a current of 1 ampere in 60 seconds is, ஸோ ஒன் ஆம்பியர் கரண்ட் வந்து 60 செகண்ட்ஸ்ல வந்து டிராவல் ஆனிச்சுன்னா அப்ப எனக்கு அந்த இடத்துல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டெலிவரி ஆயிருக்கும் எங்கன்னா கேத்தோட்ல. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.75 into 10⁻20. ஓகேவா? அடுத்து 10th ஒன், ஃபாக் இஸ் த கொலைடல் சொல்யூஷன். ஃபாக் அப்படிங்கிறது என்ன ஒரு கொலைடல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் இன் கேஸ் தான். ஓகே, அடுத்து 11th ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஆசிட், இங்க இருக்கிறதுலே சாரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் வந்து இது, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் வந்து இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4-நைட்ரோஃபினால். ஓகேங்களா? நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, இதுல எந்த ப்ராடக்ட் வந்து இதுல கொடுக்காது, எக்ஸ்ங்கிறது எதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விக்டர் மேட்டிஸ். விக்டர் மேட்டிஸ்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு காம்போசிஷன் வந்து பார்க்கவே மாட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியேஜன் கேன் பி யூஸ்டு டு கன்வெர்ட் நைட்ரோபென்சின் டு அனிலின். நைட்ரோபென்சின் டு அனிலினா வந்து கன்வெர்ட் ஆகக்கூடியது என்னது அப்படின்னு கன்வெர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்பர் HCl தான். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், which one of the following is not produced by body? நம்ம பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகாதது விட்டமின்ஸ் தான். டேஸ் இஸ் அண்ட் அனலஜிசிக். அனலஜிசிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பிரின். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்க படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே பாருங்க, கொஸ்டின் லெசன் வைஸ் நம்பர்ஸ் மார்க் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், 4th லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சொல்லிட்டு மார்க் பண்ணிருப்போம். இல்ல 5 மார்க் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே மார்க் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இத அப்படி தேடியும் படிக்க முடியல அப்படின்னா இங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன். சோ இந்த ஆன்சர் கீல A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுக்குமே கம்ப்ளீட்டான ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்க இதுலயுமே வந்து ஆன்சர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த PDF லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். போத் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே ஒரே லிங்க்லயே இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி இதுல எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் பாத்துடலாமா? சோ இந்த ரோஸ்டிங் வந்து இந்த டைம் நம்ம கேட்டிருக்காங்க, சரி இதை கூட நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த LuOH ட்ரைஸ், LaOH ட்ரைஸ் இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ப்ளீச்சிங்ல வந்து எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க, இது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் டிண்டோல் எஃபெக்ட், ஹார்மோன், கிளமன்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பியூனா எஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்னு பியூனா எஸ் கேட்பாங்க,
இல்லைன்னா நைலான் 6,6 வந்து கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே தெளிவா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ல போராக்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விபி தியரி வந்து ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்க பாருங்க, விபி தியரி வந்து நமக்கு இங்க வந்து லிமிடேஷன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்களா? இங்க பாருங்க, வேலன்ஸ் பவுண்ட் தியரி வந்து ஃபுல்லாவே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளவு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிக்கல் ரிஃபைனிங் ப்ராசஸ். பொதுவா நிக்கல் ரிஃபைனிங் ப்ராசஸ் கேட்டாலும் சரி, இல்ல மான் ப்ராசஸ் ஆஃப் நிக்கல் ரிஃபைனிங் கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் மாலிகுலர் ரெடி படிச்சுக்கோங்க. லிவிஸ் ஆசிட் அண்ட் லிவிஸ் பேஸ் 5 மார்க்ல கூட நமக்கு கேட்கலாம். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். இந்த டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, வெறும் நேம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நேம் மட்டும் எழுதியிருந்தாவே போதும். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுறலாம். 5 மார்க் மட்டும் சொல்றேன் பாருங்க. வேலன்ஸ் பவுண்ட் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லாந்த்ரைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரைட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் 3 மார்க்ல கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா 5 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கே அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்டோட சேர்த்து மெட்டல் டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டையும் படிச்சுக்கோங்க. மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே முக்கியமான கொஸ்டின். நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இதுல ரைட் த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா ரொம்ப பெருசா வரும். ஸோ அதை மட்டும் புக்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, நைலான் 6,6 இது திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. அதுக்கப்புறம் இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அந்த ஆன்சர் கீ தான் உங்களுக்கு இங்க எல்லாமே கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லா ஆன்சர்ஸுமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ப்ராப்பரா கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஓவராலா எல்லா ரியாக்ஷன்ஸுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். எல்லா ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இருக்கும். நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும். ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? எதுக்காக இந்த ஆன்சர் கீ வந்து நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வச்ச ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து இப்போ வரைக்கும் வச்ச எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஸ்லோ லேர்னர் நான் இப்போ லாஸ்டா வச்ச ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கூட நான் ஃபெயிலு தான் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா 80 கன்ஃபார்ம், 100க்கு 80 மார்க் வந்து கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து ஆன்சர் கீ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆன்சர் கீ இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க மறக்காம இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த ஆன்சர் கீஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?